ஹாய் ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேற்று விலாகில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சாட்டர்டே காலையில் க்ளீனிங் ஆக்டிவிட்டீஸ்லாம் போட்டிருந்தேன். அது முடித்ததுக்கப்புறம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் வீடியோ லென்த்தாக போனதுனால கட் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த விலாகில் பார்த்திங்கன்னா நான் என்ன குக்கிங் பண்ணேன் அப்படின்றது தான் காமிச்சிருக்கேன். சாட்டர்டே வந்துட்டு லீவுங்கிறதுனால ரொம்ப ரிலாக்ஸாக தான் சமைச்சிட்டு இருந்தேன். பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. இன்றைக்கி தான் லாஸ்ட் எக்ஸாம், ஆனுவல் எக்ஸாம் இன்றைக்கோட முடியுது. இதுக்கப்புறம் ஒரு 15 டேஸ் பக்கம் லீவ் விடுவாங்க. இன்றைக்கி மத்தியானம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா வாழைத்தண்டு இருந்துச்சு, ஒரு வாரம் ஆயிடுச்சு. அதை வாங்கிட்டு வந்து அதை எப்படி செய்கிறது, பொரியலாக செஞ்சால் கம்மியாக இருக்குமேன்னு சொல்லிட்டு கூட்டாக வைக்கலான்னு சொல்லிட்டு பாசிப்பருப்பு அலசி போட்டு கூட்டுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். வடை பார்த்திங்கன்னா நேற்று ஜாஸ்தியாக சுடுன்னு சொன்னார். ஒரு டம்ளர் தான் போட்டு சுட்டிருந்தேன். அதுவே வந்து மீந்து ஃப்ரிட்ஜில் தான் எடுத்து வச்சுருந்தோம். காலையில் அதை எடுத்து வச்சு அந்த சில்னஸ்லாம் குறைஞ்சதுக்கப்புறம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வெளியில் எடுத்து அந்த அப்பளம், அதுக்கப்புறம் ஈவன் காலிஃப்ளவர் கூட வந்துட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சாச்சு. யாருமே பெருசாக இப்போல்லாம் சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. நானுமே டயட் இருந்து வயிறெல்லாம் சுருங்கிடுச்சு. ஜாஸ்தி சாப்பிட முடியறதில்ல. ஒரு 4-5 வடை சாப்பிட்ருப்பேன் நேற்று, நான் அவ்வளோதான். ஆனால் எப்பயுமே சாமி படைக்கிற அன்றைக்கி நிறைய பொருள் இருக்கவும் எதையுமே வந்துட்டு சாப்பிடணும்னு நினைக்க மாட்டோம். மறுநாள் வந்துட்டு நம்மளுக்கு எதாவது சாப்பிடணும்னு தோணிகிட்டே இருக்கும். அப்போ இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு மீந்ததெல்லாம் எடுத்து சாப்பிட்றதே வந்துட்டு அடித்து பிடிச்சிட்டு சாப்பிடுவோம், எனக்கு உனக்குன்னு சொல்லிட்டு. விஸ்வாக்கு தனியாக 2 வடை எடுத்து வச்சுட்டு மீதியெல்லாம் காலி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கூட்டு ரெடி பண்ணுறதுக்காக அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். கூட்டு வைக்கிறேன்னு சொன்னதும் என் வீட்டுக்காரர் வந்துட்டு எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டாரு. அவருக்கு என்ன செய்கிறதுன்னு சொல்லிட்டு சரி தக்காளி சாதம் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எனக்கு வந்துட்டு அன்றைக்கி 2 மனசு. சாதத்தில் தக்காளின்னு எழுதி வச்சதாலே சாப்பிட்றாள் நான். தக்காளி சாதம்னா அவ்வளோ பிடிக்கும். தக்காளி சட்னி, தக்காளி சாதம் இந்த மாதிரிலாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஆனால் அன்றைக்கி டயட்டுன்னு சொல்லிட்டு உடம்ப குறைக்கலான்ட்டு சரி சாதம் அதிகமாக சாப்பிட வேணாம், கூட்டு சாப்பிட்லாம். கூட்டும் பிடிக்கும் எனக்கு, தக்காளி சாதமும் பிடிக்கும். சரி கூட்டு சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ஒயிட் ரைஸ் தான் சாப்பிட்டேன். அவங்களுக்கு வந்துட்டு தக்காளி சாதம் ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். சிம்பிளாக செய்கிற தக்காளி சாதம் தான். எண்ணெய் விட்டு பட்டை கிராம்பு போட்டு தாளிச்சிட்டு பெரிய வெங்காயம் வந்துட்டு நல்லா ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது போட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட போட்டுக்கலாம், இல்லை 4 பூண்டு தட்டி போட்டாலும் போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு கருவேப்பிலை இருந்ததுன்னா போட்டு அதையும் வதக்கிட்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். என்கிட்ட அன்றைக்கி பச்சை மிளகா இல்லை, அதனால் விட்டுட்டேன். பச்சை மிளகா, காஞ்ச மிளகா எது சேர்த்தாலும் ஃப்ளேவர் நல்லா தான் இருக்கும். ஒரு 4 பழுத்து தக்காளியாக போட்டு வதக்கிட்டு மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா குழைய வதக்கினதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் போட்டு, வெறும் மிளகாத்தூள் தான் போடுறேன் நான். போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கி அந்த பச்சை வாசனைலாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஆற வச்சுருக்கிற சாதத்தை எடுத்து போட்டு கிளறினோம்னா தக்காளி சாதம் ரெடி ஆகிடும். இங்கே வந்துட்டு கூட்டும் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு காஞ்ச மிளகா போட்டு தாளித்து விட்டுட்டேன். நான் பார்த்திங்கன்னா காயாக சாப்பிடாம இந்த மாதிரி தாலில் போட்டு சாப்பிடும் போது ப்ரோட்டீன் கண்டென்ட்டும் நம்மளுக்கு கிடைக்கும், காயோட சத்தும் கிடைக்கும்ன்ட்டு 2 in 1 ப்ராசஸ் மாதிரி செஞ்சுக்குவேன். வேலையும் மிச்சமாகும், சத்துமே நம்மளுக்கு கிடைக்கும். என்னதான் இருந்தாலும் என்னைக்காவது நம்மளுக்கு வந்துட்டு சோம்பேறித்தனமாக இருக்கும்ல, எதையாவது நல்லா ஹெல்த்தியாகவும் சாப்பிடணும், அதே மாதிரி ஈஸியாகவும் செய்யணுங்கும் போதெல்லாம் இந்த மாதிரி நான் செஞ்சுக்குவேன். கரெக்டாக நான் சாப்பாடு செஞ்சு முடிக்கும் போது பசங்களும் வந்துட்டாங்க. அன்றைக்கி மத்தியானம் எல்லோரும் சாப்பாடு போட்டு ஒன்றா தான் சாப்பிட்டோம். எங்களோட இந்த வீடியோஸில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீட் பண்ணுறேன். டாட்டா, பாய் பாய்.